இங்கிலீஷ் கற்றுக்கணும் ஆனால் ஃப்ரீயாக. இந்த ப்ராப்ளமில் வந்த ஐடியா தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரு ஆப்பாக இருக்குன்னு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? 2009 டியோலிங்கோ வந்தது. இதோட ஃபவுண்டர் லூயிஸ் போன்ட்ரானுக்கு ஒரு டவுட் இருந்தது, ஏன் லாங்குவேஜ் எல்லாரும் ஃப்ரீயாக லேர்ன் பண்ணக்கூடாது? அந்த கொஸ்டினோட ரிசல்ட்டு தான் டியோலிங்கோ. அந்த டைமில் ஃப்ரீயாக லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் இல்லை, அதனால தான் இந்த டியோலிங்கோ லான்ச் பண்ணாங்க. எஜுகேஷனை ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணணும்னு திங்க் பண்ணாங்க. பட் கம்பெனியால் சர்வே பண்ண முடியாது இல்லையா? அதனால தான் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் கொண்டு வந்தாங்க. ஃப்ரீயான பிளாட்ஃபார்ம் எப்படி பே பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு. அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் நிறைய கேம்ஸு, டெய்லி டாஸ்க்கு இந்த மாதிரி இந்த ஆப்பில் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் மில்லியன் ஆஃப் பீப்புள் அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு டியோலிங்கோ வேர்ல்டு மோஸ்ட் பாப்புலர் லேர்னிங் பிளாட்ஃபார்மில் ஒன்று. ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மணியை சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரியல் ப்ராப்ளத்தை எடுத்து சால்வ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக மணி வரும். திங்க் இட்.